வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எம்ஹெச்சி. இதில் வந்து ஒரு சில நண்பர்கள் ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் எதில் போய் டவுன்லோட் பண்ணணும், எங்கே இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இது வந்து ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சில நண்பர்களுக்கு இதுவும் தெரியாமல் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷராக எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்மளாம் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால நமக்கு தெரியும். இந்த எம்ஹெச்சி வெப்சைட் இருக்குங்களா, mhc.tn.gov.in அப்படின்றது மேலே. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு உள்ளே கிளிக் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் ஹோம் பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆயிரும். அது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அஃபிஷியல் ஹோம் பேஜில் தான் உங்களோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கீழே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட் மேபி வந்துருச்சு அப்படின்னா அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஹால் டிக்கெட் டவுன்லோடட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் வந்து 15-16 சொல்லியிருக்காங்களே, அது வந்து கன்ஃபார்ம் டேட்டு தான். இன்னமும் ஒரு சிலர் வந்து இது வந்து டேட்டு கன்ஃபார்மா இல்லை மாறும்னு சொல்கிறாங்களே அப்படின்றாங்க. ஸோ ஏங்க அதில் அஃபிஷியலாக வெப்சைட்டில் 15ஆம் தேதி 16ஆம் தேதின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் அது டேட்டு வந்து மாறாது அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும்னா கம்பல்சரி வந்து இதே டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கும். அதனால் இதுக்கப்புறம் வந்து டேட்டெல்லாம் மாற்ற மாட்டாங்க. 15-16 நடக்குதுன்னா அதே டேட்டில் தான் நடக்கும். அடுத்து வந்து ஹால் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10ஆம் தேதிக்கு மேலே தான் மேக்ஸிமம் ஹால் டிக்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது வராது. ஏன்னா ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க 6ஆம் தேதி 7ஆம் தேதியில் வருமா அப்படின்னு ஒரு சில சேனலில் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 6-7லலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 10ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். அதாவது அடுத்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன் இந்த டேட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி அப்படி இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே வந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாம் சொல்ல போகிறோம். ஓகே தான், சந்தோஷம் தான், எங்கே வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்குமே ஆர்வம் தான். ஸோ மேபி முன்னாடி வந்துச்சுனாலும் வரட்டும். பட் அதை வர வேணான்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அடுத்த வாரத்தில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளில் எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்துடும். சென்டர் வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டான். ஸோ இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி தெளிவாகவே கொடுத்துட்டான். அதனால் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க உங்களோட பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் மெயின் டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து சேலம் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். 18,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சேலத்தில் இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சேலமில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து சேலமில் எக்ஸாம்ஸ் நடக்குதுல, அதில் தான் வந்து 18,000 பேர் எழுதுகிறாங்க. அதாவது 20 தேர்வு மையத்தில் 18,000 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதை தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த மாதிரி 10 சென்டர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அந்த ஒரு சென்டர்லேயும் 18,000 எழுதலாம், 20,000 எழுதலாம், 30,000 பேர் எழுதலாம். அது வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 18,000 கிடையாது, அந்த ஜோனலில் சேலம் ஜோனலுக்கு எவ்வளோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து மொத்தமாக 18,000 பேர் எழுதுகிறாங்க. அதில் 20 சென்டரில் எக்ஸாம் நடக்குது. ஸோ சேலத்தில் அது எந்தெந்த இடத்துல வேணாலும் மாற்றி போடலாம். எக்ஸாம் சென்டர் ஸ்கூலில் ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு காலேஜில் இருக்கும், ஒருத்தருக்கு சேலம் மெயின்லேயே இருக்கும், கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும். அந்த மாதிரி வேரி ஆகும். அது எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து அதை பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு தெரிகிறது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. இதில் வேறு எதுவும் நான் சொல்ல மறந்துட்டேன், இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க. அதை பற்றியும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.